யாழ் போதனா வைத்தியசாலை என்பது அண்மைய நாட்களாக உலகத் தமிழ் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய பேசுபொருளாகி வருகின்றது. எதிர்மறையான கருத்துக்கள் பல பலம் வந்து யாழ் மக்களின் உயிர் காக்கும் அந்த மையம் பற்றிய நம்பிக்கையே மக்கள் மத்தியில் கேள்விக்குள்ளாக்கி வருகின்றது. 18ஆம் நூற்றாண்டில் இருந்து நம் நிலத்தில் ஆரம்பித்த ஆங்கில மருத்துவ பாரம்பரியத்தின் தொடர்ச்சி என வடமாகாணம் மட்டுமின்றி நாடு முழுவதிலும் இருந்து தேடி வருகின்ற மக்களின் பிடி தீர்க்கும் நிலையமாக விளங்கி வருகின்ற யாழ் போதனா வைத்தியசாலை என்றுமில்லாதவாறு ஏன் தற்பொழுது அதிக விமர்சனங்களுக்குள்ளாகி வருகின்றது? யாழ் போதனா வைத்தியசாலையின் உண்மையான நிலை என்ன? அங்கு செல்கின்ற மக்கள் எப்படி நடத்தப்படுகின்றார்கள்? யாழ் வைத்தியசாலையில் பணிபுரியும் வைத்தியசாலை ஊழியர்களின் மனநிலை எவ்வாறு இருக்கின்றது? நாட்டின் ஏனைய வைத்தியசாலைகள் போன்றுதான் இங்கும் சேவைகள் வழங்கப்படுகின்றனவா? வைத்தியசாலையில் நடைபெறுகின்ற முறைகேடுகளுக்கு மக்கள் எவ்வாறு தீர்வை பெற்றுக் கொள்ளுவது? அங்கு செல்லுகின்ற நோயாளர்கள் தமது சவால்களை எதிர்கொள்வதற்கான வழிமுறைகள் என்ன? இப்படி பல்வேறுபட்ட வினாக்களோடு வைத்தியசாலைக்குள் அதிரடியாக நுழைந்த ஐபிசி தமிழ் குழு அங்கு நாம் பார்த்த பிரச்சனைகளையும் திருத்தப்பட வேண்டிய பல விடயங்களையும் வைத்தியசாலை ஊழியர்கள் எதிர்கொள்ளுகின்ற பல சவால்களையும் மிக முக்கியமாக வைத்திய சமூகத்தின் உண்மையான அர்ப்பணிப்புகளின் பக்கங்களையும் எமது மக்கள் முன்பு சமர்ப்பிக்கின்றோம். இது மக்களுக்கான ஒரு மருத்துவ தொடர். அண்ணா வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சரி, இந்த வைத்தியசாலை தொடர்பாக வைத்தியசாலைக்கு வர்ற நோயாளர்களோட நீங்கள் கடினமாக நடந்து கொள்றீங்க, கடினமான வார்த்தை பிரிவுங்களை பயன்படுத்துறீங்கன்னு சொல்லி பொதுவாக மக்கள் மத்தியில் ஒரு கருத்து இருக்குது. ஏன் அப்படி நடந்து கொள்றீங்க? எங்களுக்கு ஆளணி பற்றாக்குறை. ஆனால் மக்கள் சொல்லுகிறார்கள் எங்களுக்கு நாங்கள் கடினமாக கதைக்கிறோம், துணியாக கதைக்கிறோம்னு சொல்லுகிறார்கள். ஆனால் அப்படியான இது இல்லை. கூடுதலாக எங்களுக்கு உள்ள பார்க்க வருபவர்கள் மது போதையிலேயும் கூடுதலாக வர்றார்கள். மற்றும் வெத்தலை வாக்கு கனை விஷயம் போட்டுக்கொண்டு வாரபடியால் எங்களை பைபாஸ் பண்ணி வயிற்றுக்கு உள்ளே போகணும் என்று அட்டாசம் செய்கிறார்கள். ஆனால் ஒரு அதிகார துணி ஒன்று இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் இதில் வாகனத்தை விட்டுருக்கேக்கில் கொஞ்சம் வாகனம் விட்டுருந்த அந்த கோடு கொஞ்சம் தவறாக இருந்தது. அந்த சொன்ன அந்த விதம்ன்றது ஒரு அதிகாரம் மிக்கதாக இருந்தது. என்ன காரணம்? எங்களுக்கு என்ன பிரச்சனைடா மிஸ், நாங்கள் ஒரு பாதுகாப்பு தியேட்டர், எங்களை வழி நடத்தி சொல்றவர்கள் கொஞ்சம் எங்களுக்கு அந்த ரூட்டின் படி கொண்டு போக சொல்லி எங்களை செய்கிறார்கள். ஆனால் நாங்கள் பார்க்கிங்கன்னா அந்த பார்க்கிங் நியர் சைட்டை தான் அடிக்கலாம். பட் இன்னொரு எங்களுக்கு பார்க்கிங் கொஞ்சம் கூட தான், வாகன தட்டுப்பாடு, வாகன பார்க்கிங்கள் கூட ஆனபடினால அது கொஞ்சம் கிடையாது. யாழ் போதனா வைத்தியசாலை என்பது இந்த சமூகத்துக்கு ஆற்றி வருகிற சேவைகள் அளப்பரியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் மக்களிடத்தில் சில கேள்விகளும் இருக்கத்தான் செய்கின்றன. மிக முக்கியமாக வைத்தியசாலை வளாகத்தினுள்ளே வருகிற போது பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஊழியர்கள் தங்களை நடாத்துகிற விதம் என்பது அவர்களுக்கு சற்று மனக்குறைகளை ஏற்படுத்துவதாக அமைகிறது என்பதை நாங்கள் சமூக வலைத்தளங்கள் வாயிலாக பார்க்கிறோம். இவை தொடர்பாகத்தான் ஆரம்பத்திலே நாங்கள் வினாக்களை தொடுக்க இருக்கிறோம். ஏனென்றால்
ஆரம்பத்தில் இருந்து பயணப்படுகிற போது வைத்தியசாலையின் உள்ளே நடைபெறுகிற அத்தனை விடயங்களை நாங்கள் ஒன்றொன்றாக ஒவ்வொரு காணொளி வடிவிலே அழைத்து வர போகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த காணொளி பதிவும் அமைய இருக்கிறது. நான் ஆரம்பத்தில் வைத்தியசாலையினுடைய இந்த உள்பகுதிக்கு வருகிற போது சில கேள்விகளை கேட்டிருந்தேன். குறிப்பிட்டிருந்தார்கள், அதாவது கடினமாக நடந்து கொள்வதற்கான சில காரணங்களை அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நாங்கள் தொடர்ச்சியாக சில வினாக்களை அவர்களிடம் தொடரப்போகிறோம். தொடரலாம். வணக்கம். வணக்கம். நாங்கள் கதைச்சிருந்த விஷயம், நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தீங்கள். இங்கே அதாவது நோயாளர்களை பார்வையிட வருகிறவர்கள் சிலர் மது போதையில் வரதாகவும், அதே நேரத்தில் இன்னும் சிலர் போதை பாவனை இப்படியான விடயங்களோட வரைகளை நீங்கள் அவர்களோட கடுமையாக நடந்து கொள்றீங்களன்னு சொல்லி. ஆனால் இங்கே வருகிற மற்றவர்கள் சாதாரணமாக உள்நுழைகிற போது உங்களுடைய அந்த நீங்கள் அவர்களோடு பழகுகிற அல்லது அவர்களை வழிப்படுத்துகிற முறை என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பது தொடர்பாக உங்களுக்கு விளக்கங்கள் தரப்பட்டிருக்கிறதா? விளக்கம் தந்துருக்குறீங்கன்னா சொப்டா கதைக்க சொல்லியிருக்கேன். அக்கோட தன்மையாக ஏன்னா நோயாளியோட பார்க்க வரங்கள இன்னல்களோட வருகணும். அதனால் அவங்களோட தன்மையாக சொப்டா கதைக்க சொல்லி அறிவுறுத்த வந்துடும். அப்படி இருந்து கூடுதலான பிரச்சனைகளை இந்த வருஷத்துலேருந்து நாங்கள் கடைப்பிடிக்கணும் தான் பாருங்க. இப்போ ஓசி எல்லாம் மோச்சரைக்கேட்டில் ஒரு ஆள், 24 ஒரு ஆள் சத்தியமிஸ்டர் சொல்லி ஓசி அந்த இடத்துல இருக்கணும், இடங்களில் பிரச்சனை தான் பார்க்கணும்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நாங்களும் பிரச்சனை வராத அளவுக்கு நடந்து கொள்கிறீர்கள். மொத்தமாக எத்தனை பாதுகாப்பு அலுவலர்கள் நீங்கள் கடமையில் இருக்கிறீங்க? எங்களுக்கு காலமையில் 44 டோட்டலாக இருக்கணும். ஆனால் எங்களுக்கு சில நேரங்களில் 30 பேரும் இருக்கும், 32 பேர். சில என்ன சொல்கிறது, இந்த வேலை ஒர்க் செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆக்கள் இல்லாட்டி அந்த இடங்களில் ஆக்களை வச்சு வேலை செய்யணுன்றது ரொம்ப கஷ்டம். அதனால் நிறைய சவால்களோட தான் வேலை செய்கிறோம். ஓடி ஓசியாக இருந்தாலும் நாங்கள் செக்யூரிட்டி வேலை செய்கிற மாதிரியே எல்லா வேலையும் ஓடி செய்கிறோம். இங்கே இருக்கிற பாதுகாப்பு உத்தியோகத்தர்களுக்கு இந்த பாதுகாப்பு நடைமுறைகள் மக்களோட நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேணும்? சில இப்போ வருகிற எல்லா மக்களும் ஒரே நிலைப்பாட்டில் வருவினம் இல்லை, புரிஞ்சு கொண்டு வரக்கூடியார்களும் இருப்பினும் தெரியாமல் வருகிறார்களும் இருக்கணும். இப்போ யாழ் போதனா வைத்தியசாலை என்பது மிகப்பெரிய ஒரு வளாகமாக இருக்கிறது. அதே நேரத்தில் நிறைய சேவைகளையும் மக்களுக்கு வழங்குது. இந்த இடத்துல இங்கே தேடி வார மக்கள் சிலர் இதால் உள்ள போறன்னு தெரியாமல் இருப்பினும், சிலருக்கு எங்கே இதால் போய் நாங்கள் எந்த இடத்தை அணுக முடியுமென்ற அந்த விளக்கம் கூட இல்லாமல் வர்ற நிலைமையை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி. அப்படியான நேரத்தில் நீங்கள் எப்படி அவை வழிபடுத்துறீங்க? நான் பார்வையாளர் கேட்டு இந்த ஸ்டாப் கேட்டால கூடுதலாக நோயாளரை விட இல்லாது இதாக ஸ்டாப் கேட்டால் ஸ்டாப் பண்ணினா ஸ்டாப்பை தான் விடலாம். அப்படின்னு மேலாதாக்கள் வந்தால் ஏதோ ஒரு தன்மையாக கதைச்சி ஒரு சைட்டாக போச்சுன்னு சொல்லுவோம். மற்றும்படி 6ஆம் நம்பர் கேட்டு தான் கூடுதலாக யூஸ் பண்ணுவோம். ஸ்டாஃபுக்கு 10 டென்டென்ஸ் தான் இருக்குது. ஸ்டாஃப் கேட்டும் ஹெச்ஓ கார்டுஸும் ஸ்டாஃப் பாதிக்கும். மற்ற கூடுதலான கேட்டு பப்ளிக் பாதிக்கிறதுக்கான கேட்டுதான். சரி, மக்கள் சேவை என்பது அப்படியே மனதில் வச்சு நீங்கள் பயணப்படணும்ன்றதான் எங்களுடைய எல்லாத்தையும் விருப்பமாக இருக்குது. உங்களுக்கு வாழ்த்து. பிரச்சனைகள் வராத அளவுக்கு நாங்கள் இன்னும் நடந்து கொள்கிறோன்றோம். சரி, நன்றி. தற்பொழுது நாங்கள் வந்திருக்கின்ற இந்த பகுதியை வெளி நோயாளர் பிரிவு.
தம்பி வணக்கம். வணக்கம். நீங்கள் எங்க வேலை செய்றீங்க? சிட்ரிக். அதாவது ஒரு தனியார் கம்பெனி ஒன்றில் வேலை செய்றீங்க. சரி. நீங்கள் எந்த இடம் இருக்கிறது? கிளிநொச்சி. கிளிநொச்சியில இருந்து இங்க வேலைக்காக வந்திருக்கிறீங்களா? ஓ. எத்தனை மணிக்கு வந்த நீங்கள் இன்றைக்கு? 6:30 காய்ச்சல்னு சொல்லி மருந்து எடுக்கணும். 6:30க்கு வந்து காய்ச்சல்னு சொல்லி மருந்து எடுக்கணும். காய்ச்சலுக்கு மருந்தெடுக்க வந்திருக்கிறீங்க. இப்ப இங்க இந்த வெளிநோயாளர் பிரிவுக்கு வந்த எவ்வளவு நேரம் நீங்கள்? இப்ப வெளிநோயாளர் பிரிவுக்கு வந்து எவ்வளவு நேரம்? ஒரு 5 நிமிஷம். 5 நிமிடம். சரி. எத்தனாவது நம்பர் இப்போ உங்களுக்கு? 14,509. உங்களுக்கு முதல் இன்னும் 3 பேர் இருக்கணும். 4வதெல்லாம் நீங்கள் போறீங்க. நீங்க வந்து 5 நிமிஷம். சரி. யாழ் போதனா வைத்தியசாலையினுள்ளே நாங்கள் தொடர்ச்சியாக பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம். இங்கே மக்களுக்கு வழங்கப்படுகிற சேவைகள் தொடர்பான ஒரு புரிதலை ஏற்படுத்துவதுதான் எங்களுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. அது மட்டுமன்றி உங்களிடம் இருக்கக்கூடிய சில வினாக்களையும் உங்கள் சார்பாக நாங்கள் இவர்களிடம் கேட்டு அறிந்து கொள்வதற்கும் தயாராக இருக்கிறோம். ஆரம்பத்திலே வைத்தியசாலையினுடைய மிக முக்கியமான பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு அலுவலர்களை சந்தித்திருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக தற்பொழுது நாங்கள் வந்திருக்கின்ற இந்த இடம் வைத்தியசாலையினுடைய வெளிநோயாளர் பிரிவு. வெளிநோயாளர் பிரிவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் இங்கே சேவைகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஏராளமான மக்கள் வந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இவை தொடர்பாகத்தான் நாங்கள் பொறுப்பதிகாரியிடம் கேட்டு அறிந்து கொள்ள போகிறோம். வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? இருக்கிறோம், சுகமா இருக்கிறோம். நல்ல ஒரு காலை பொழுதுல உங்களை நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். சொல்லுங்க, இந்த வெளிநோயாளர் பிரிவில் நீங்கள் வாரத்தில் 7 நாளும் சேவைகளை வழங்குறீங்களா? என் மாதிரி எவ்வளவு பேஷண்ட்ஸ் வந்து போகணும், அந்த டீட்டெயிலை கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்க. யாழ் போதனா வைத்தியசாலை என்ற ஒரு மிக பிரதான சேவை வழங்குகிற பிரிவாக இந்த வெளிநோயாளர் பிரிவு இருக்கின்றது. இங்கே வந்து யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களும், உதாரணம் சொல்லப்போனால் 6.5 லட்சம் மக்களும் இங்கே அநேகமாக வந்து சேவையை பெற்றுத்தான் செல்கின்றார்கள். குறிப்பாக பிரதானமாக இந்த யாழ் பிரதேச செயல பிரிவுக்கு உட்பட்ட மக்களுக்கு சேவை வழங்கிக் கொண்டிருப்பதுடன் அனைத்து மக்களுக்கும் நாங்கள் சேவை வழங்குகின்றோம். இந்த சேவை எங்கள்கிட்ட வாரத்தில் 7 நாட்கள் நடக்கின்றது. காலை 7 மணி தொடக்கம் மாலை 7 மணி வரையும் இந்த சேவையை நாங்கள் மக்களுக்கு வழங்கி வருகின்றோம். ஒரு நாளைக்கு குறைந்தது 800 தொடக்கம் 1000க்கு மேலான மக்கள் வந்து சேவையை பெற்று செல்கின்றார்கள். அதாவது வெளிநோயாளர் பிரிவில் ஒரு நாளைக்கு 800 தொடக்கம் 1000 நோயாளிகள் இங்கே வருகின்றார்கள். இங்கே இந்த சேவை வந்து பல பிரிவுகளாக பிரித்து தான் நாங்கள் இந்த சேவை செய்து கொண்டிருக்கின்றோம். என்ன பிரிவு? அதில் வந்து குழந்தை நோயாளர் பிரிவு வந்து நாங்கள் வச்சிருக்கின்றோம். ஏனென்றா குழந்தைகளுக்கு வந்து வேறு பிரிவாக, ஏனென்றா குழந்தைகளை நாங்கள் மற்ற நோயாளர்களோட தொடர்பாடு விடாமல், என்ன மற்ற நோயாளர்களுடைய இதுகளை குழந்தைகளை தொற்று கொண்டு குழந்தை நோயாளருக்கு ஒரு புறம்பான பிரிவொன்றை வைத்து நாங்கள் அதை சேவை செய்து கொண்டிருக்கிறோம். அதை விட வயது போனவர்களுக்கு, ஆனால் எங்களுக்கு என்னென்றால் இந்த இதில் மிக பிரதானமான குறைபாடு ஒன்று இருக்கின்ற இடவசதி காணாமல் இருக்கின்றது. ஆனால் நாங்கள் வயது போனவர்களுக்கான சேவையும் 7 நாட்களும் நாங்கள் நடத்தக்கூடியதாக இருக்கும். ஆனால் தற்போது நாங்கள் 2 நாட்கள் தான் அதை செய்யக்கூடியதாக இருக்கின்றது. அந்த குறிப்பிட்ட நாட்களிலே வயது, அதாவது முதியவர்களை சேவையை பெற்றுக்கொள்ளலாம். அப்படி அந்த நாட்கள் இல்லாத ஏனைய நாட்களில் சேவையை வழங்குகின்றோம். அவர்களுக்கான இந்த ஒரு சிகிச்சை பிரிவு கிளினிக் மாதிரி தான் 2 நாட்கள், புதனும் சனிக்கிழமைகளும். உதாரணமாக இந்த சிகேடி நோய் உள்ளாக்கள், குரோனிக் நாள்பட்ட நோய் உள்ளாக்கள் அந்த நாட்களில் ஒரு கிளினிக் மாதிரி பதிஞ்சு அவைகளை நாங்கள் வந்து பார்த்துக்கொள்கின்றோம். மற்றது ஏனைய வயது உள்ளவர்களும் குறைபான இது இருக்கின்றது. இது வாரத்தில் 7 நாட்களும் இந்த சேவை நடந்து கொண்டு இருக்கின்றது. அதை விட நாங்கள் குழந்தைகளுக்கான தடுப்பூசி வழங்குகின்றோம். அது இந்த யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து சுகாதார சேவை பிரிவுகளிலிருந்து
அங்கே அவர்களுக்கு தடுப்பூசி வழங்குவதற்கு எதுவும் இடர்பாடுகள் இருந்தால் இங்கே அனுப்புவார்கள். அது நாங்கள் கிழமை நாட்களில் மட்டும்தான் அந்த தடுப்பூசி வழங்குகிற சர்வீஸ் நடந்து கொண்டிருக்கின்றது. அதை விட நாங்கள் தொற்றா நோய்களுக்கான பரிசோதனைகளை செய்கின்றோம். 35 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இங்கே வரும்போது அவர்கள் முதல் பரிசோதனைகள் எதுவும் செய்யாது இருந்திருந்தால் அவர்களை நாங்கள் அந்த தொற்றாணுகள் இருக்க கொண்டு பார்ப்பதற்காக உதாரணத்துக்காக உயர் குருதி அமுக்கம், சலரோக நோய்கள், இனிய தைராய்டு, சுவாச நோய்கள், இப்படியான இதுகளை நாங்கள் அந்த பிரிவும் எங்கள்கிட்ட இருக்கின்றது. அதற்கான சர்வீஸையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இதை விட இங்கே மிக பிரதானமாக மருத்துவ சான்றிதழ் பெறுவதற்காக, அதாவது அரச உத்தியோகத்தர்கள் அவர்கள் வேலைக்கு சேர்ந்தால் அவர்கள் ஒரு மருத்துவ சான்றிதழோடு சமர்ப்பிக்க வேண்டியிருக்கும். அதை விட பல்கலைக்கழகங்களுக்கு செல்லும் மாணவர்கள் அவர்கள் குறைந்தது 2000 தொடக்கம் 2500 பேர் யாழ் மாவட்டத்திலிருந்து பல்கலைக்கழகம், யாழ் மாவட்டம் என்று சொல்கிற நாங்கள் அநேகமாக வடபகுதி என்று தான் சொல்லணும், இங்கே நாங்கள் அதை சர்வீஸை வழங்குவது போவார்கள். அவர்களுக்கான ஒவ்வொரு வருஷம் அந்த சர்வீஸை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம். அதை விட விசேட மருத்துவ நிபுணற்ற சேவை பிரிவும் இங்கே இருக்குது. ஓபிடியோடய நாங்கள் வைத்திருக்கின்றோம். அந்த விசேட மருத்துவ ஆலோசனைகளோ அவருடைய சர்வீஸ் தேவை என்றால் நாங்கள் எங்களோட ஓபிடியில் பார்க்குற வைத்தியர்கள் அவருக்கு அந்த பேஷனை அனுப்புவார்கள். அவர் வழியாக பார்த்து அதற்குரிய இதுகளை அது ஒரு பிரிவாக நடைபெறுகிறது. நீங்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தீங்க, வாரத்தில் 7 நாட்களும் இங்கே நோயாளிகள் வந்து சேவையை பெற்றுக்கொள்ளலாம். வந்து சனி ஞாயிறுகளில் நாங்கள் 12 மணி, கிழமை நாட்களில் தான் 7 மணி தொடக்கம் இரவு 7 மணி மட்டும். அது நாங்கள் அந்த இரவு 7 மணி வரையும் கொண்டு போவதற்கான காரணம், அந்த வேலைக்கு செல்பவர்கள் அல்லது கூடுதலாக அநேகமாக வேலைக்கு செல்லாதவர்கள், விவசாயம் தொழில் செய்பவர்கள் கூட தோட்டத்தில் நின்று பின்னிரு நேரங்கள் தான் இந்த மருந்தெடுக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு அவர்களுக்கு இருக்கின்றது. அப்போ அதால தான் அந்த 7 மணி இந்த நடைமுறை வழக்கத்தில் இருக்கு. இது நாங்கள் முதல் அந்த கொரோனாவுக்கு முதல் இந்த நடைமுறை இருந்தது. அது 9 மணி வரைக்கும் இருந்தது. அது பிறகு கொரோனா பிரச்சனையான இதுகள் 5 மணி மட்டும் அதை மட்டுப்படுத்தப்பட்டு தற்போது போன 24ஆம் ஆண்டிலிருந்து எங்களோட பணிப்பாளர் என்ற அறிவுறுத்தலுக்கு இணங்க நாங்கள் இதை உண்மையில வரவேற்கக்கூடிய விடயம். ஏனென்றா நீங்க சொன்ன மாதிரி வேலை நாட்கள்ல பணியை முடிச்சிட்டு இங்க வந்து சேவையை பெற்றுக்கொள்ள அப்படியான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது உண்மையில வரவேற்கக்கூடிய விஷயம். இங்க வரவே எல்லாருக்கும் அநேகமாக மருந்து பெற்று போகக்கூடியதான் இருக்கும். இது வெளியில் இருக்கிற மருத்துவ சேவை பிரைவேட் சர்வீஸை விட இங்கே தரமான சர்வீஸ் நடக்குதுன்னு தான் நான் சொல்ல முடியும். உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை உங்களோடாக நாங்கள் அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் சில கேள்வியும் கேட்க வேண்டிதான் இருக்குது. இங்கே வருகின்ற வெளி நோயாளர்கள் கொஞ்சம் காலதாமதம், அதாவது தாங்கள் வெயிட் பண்ண வேண்டி இருக்குதுன்ற ஒரு விஷயம் வந்து வெளியில் பொதுவாக பேசப்படுது. அடுத்தது இங்கே வருகின்ற நோயாளர்களோட கொஞ்சம் கடினமான முறையில் இங்கே இருக்கக்கூடிய அலுவலர்கள் நடந்து கொள்ளினோம்ன்ற ஒரு கருத்து நிலப்பாடும் வந்து இருக்குது. சில அனுபவங்களும் எனக்கும் இப்படியான சில அனுபவங்கள் கிடைச்சிருக்குது. என்ன காரணம்? இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன்னு சொன்னால், இங்கே இப்போ தற்போதைய நிலைமையில் நோயாளர்கள் வந்து கூடுதலான நேரம் காத்திருக்கிறார்கள் என்ற இதை வந்து நாங்கள் என்றால் பார்த்தோம்னா குறைந்தது ஒரு 30 தொடக்கம் 1 மணித்தியாலத்துக்குள்ளே நாங்கள் அவர்களுக்குரிய சிகிச்சையை செய்து அனுப்பக்கூடிய இருக்கின்றது. மற்றும்படி அவர்களுக்கு இரத்த பரிசோதனைகள் செய்ய வேண்டிய தேவை வரும்போது வேறு ஒரு விசேட நிபுணர்கிட்ட ஆலோசனை பெற அனுப்பும் போது அல்லது விசேட ஒரு கிளினிக்கு அனுப்பும் போது இப்படியான காலதாமதங்கள் ஏற்படுறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஆனால் அதுக்கு மிக முக்கியமான சில காரணங்கள் எங்கள்கிட்ட இருக்கின்றன்னு சொன்னால், எங்களுடைய இந்த ஹியூமன் ரிசோர்ஸ், அதாவது வந்து இப்போ டாக்டர்ஸே இங்கே இருக்க வேண்டிய இந்த ஓபிடிக்கு 30 காடர் இருக்குது. இப்போ இருக்கிறது வந்து எங்கள்கிட்ட 18 பேர் தான் இருக்கிறேன். அதில் வந்து நாங்கள் வந்து அனுமதிக்கிற இது வைத்தியசாலைக்கு நோயாளர்களை விடுதிகளுக்கு அனுமதிக்கிற சேவையை நாங்கள் இந்த ஓபிடி சேவை இதெல்லாம் தான் செய்து கொண்டிருக்கிறோம். அதுக்கும் அப்படி பார்த்து கொண்டு போனால் டாக்டர்ஸின் பற்றாக்குறை ஒன்று இருக்குது. அதை விட அது நாங்கள் சமாளித்து கொண்டு போனாலும்
நர்சிங் ஸ்டாஃப் 8 நர்சிங் ஸ்டாஃப் இருக்க வேண்டிய இடத்த 4 பேர் தான் இருக்குது. அப்போ அப்படி 4 பேர் இருக்கிற நிலைமையில் வந்து நாங்கள் ஒரு நாளைக்கு 800-900 பேர் இங்கே சர்வீஸுக்கு பிறகு அவைகளுக்கான இரத்த மாதிரிகளை எடுக்கிறது, அவைகளுக்கான இன்ஜெக்ஷனை கொடுக்கறது. இப்போ 50% ஆட்கள் அந்த ஒரு ஃபுல் சர்வீஸை செய்ய வேண்டி இருக்குது. அவை ஒரு ஆள் லீவ் எடுத்தால் ஒரு பிரச்சனை வருது. அதுலேயே ஒரு காலதாமதம் ஒன்று ஏற்படலாம். அந்த இடைவெளிகளை நிரப்ப முடியாமல் அந்த கார்டஸ் வந்து ஃபில் பண்ணலாம். அது கார்டஸ் வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் கூடுதலாக எல்லா இடமுமே இந்த நர்சிங் ஸ்டாஃப் பற்றாக்குறை ஒன்று இருக்கிறது. அதை விட அந்த மைனஸ் நீங்கள் சொன்னீங்கள் அந்த மக்களோட பண்பாக கதைக்கிற வந்து உண்மையாக எங்களுக்கு நோயாளிகளை ஒரு கருத்து நிலைப்பாடு இருக்குது. வைத்தியர்களை விட தாதிகளை விட இங்கே பணிபுரிகிற ஏனைய அலுவலர்கள் வந்து கடினமாக நடந்து கொள்கிறார்கள் என்கிற ஒரு கருத்து நிலைப்பாடு வந்து தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு கொண்டு இருக்குது. இப்படியான கருத்து நாங்கள் பொதுமக்களிலிருந்தும் அவைகளின் கம்ப்ளைண்ட்லேருந்து கேட்டிருக்கின்றோம். ஆனால் அவைகளுக்குரிய நாங்கள் என்ன அவைகளுக்குரிய ஒரு சீரியல் அவைகளுக்கு ஒரு எடுகேஷன் அவைகளுக்கு ஒரு ட்ரைனிங் மாதிரி கொடுத்து கம்யூனிகேஷனல் ட்ரைனிங் மாதிரி இப்போ நாங்கள் எங்களுக்கு கொடுத்து அது கூடுதளவு குறைஞ்சிருக்கு. என்றாலும் அவைகள்லேயும் வந்து 12 பேர் இருக்க வேண்டிய இடத்த 5 பேர் 6 பேர் அந்த வேலையை செய்யக்குள்ள இவ்வளோ பேரையும் சமாளிக்கக்குள்ள அவை உடனடியாக பதில் சொல்லிடாமல் இருப்பினேன். அவள் அந்த பதில் ஒரு வேர்ட்ஸ் 2 வேர்ட்ஸில் சொல்லக்கூடியதாக இருப்பேன். இதை பொதுமக்கள் வந்து இந்த அவன் எதிர்பார்ப்பு வந்து கூடுதல் தான் இருக்குது. பொதுமக்கள் எதிர்பார்ப்பு அப்போ அவன் எதிர்பார்ப்பை நாங்கள் வேறு நாடுகளோட ஒப்பிட்டு அதை செய்யணும்னு சொன்னால் இந்த ஆளணி எல்லாம் ஃபுல்லாக நிரப்ப வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்குது. அப்படி நிரப்பி தந்தால் அதை கண்டு நாங்கள் ரிசப்ஷனிஸ்ட்டை வச்சு அதை வரவேற்று அப்படி செய்யக்கூடிய வசதி எங்களுக்கு உண்மையாக விருப்பம் இருக்கிறது. ஆனால் இந்த பற்றாக்குறைகளால் அதை செய்ய முடியாமல் இருக்குது. அதாவது வெளிநோயாளர் பிரிவுகளை தேடி வருகிற மக்கள் பொருளாதார ரீதியிலே நலிவடைந்தவர்களாக கூட இருக்கிறார்கள். ஏனென்றால் என்னால் வெளியில் போய் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து ஒரு ஈவினிங் ஒரு விஷயத்தை நான் பார்த்துட்டு போயிடும்னா நான் டக்குன்னு செய்துட்டு போயிடுவேன். ஆனால் என்னால் முடியாத ஒரு சந்தர்ப்பத்தில் தான் நான் இங்கே தேடி வருகிறேன். அப்படி வருகிற போது நீங்கள் குறிப்பிடுகிற விடயம் நான் சார் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆளணி பற்றாக்குறை இருக்கிறது. ஆகவே அவர்களும் நிறைய பேஷண்ட்ஸை வந்து மேனேஜ் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அது வந்து சில இப்படியான வேலைப்பாடுகளை கொடுக்கிற போது அவர்களும் நாங்கள் சாதாரணமான தமிழில் சொல்ல போனால் கடகடன்னு வேலையை பார்த்துட்டு போயிடும், கொஞ்சம் வார்த்தை தெரிவங்களை பயன்படுத்திடும் என்றால் அது அவர்கள் உரையாடுகிற அந்த துணி என்பது கொஞ்சம் அதிகார துணி அல்லது கொஞ்சம் அவர்களை முன்னிற்கு நிற்கிற அந்த நோயாளியினுடைய அவருடைய அந்த ரெஸ்பெக்ட் என்ற ஒரு விடயம் இருக்குதானே, அதை தொடுகிற மாதிரியான சில நடத்தைகளை வெளிப்படுத்துறதா வந்து சில கருத்துக்கள் இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்கணும்? அது உண்மையாக இந்த சுகாதார உதவியாளர்கள் கூட தான் அவர்கள் எங்களுடைய கவுண்டரில் முன்னுக்கு இருப்பார்கள். அவர் கதைப்பார்கள். உண்மையாக அவைகளுக்கு நாங்கள் மாதாந்தம் நாங்கள் அவைகளுக்கு ஒரு கூட்டங்களை வச்சு அவைகளுக்கு இந்த கம்யூனிகேஷன் சம்பந்தமான விஷயங்களை கதைச்சு இப்போ கூடுதலானவே திருந்திட்டு தான் நான் சொல்லணும் அவையே. ஆனால் எங்களுக்கு இந்த மக்கள் வந்து பாதிக்கப்பட்டால் அவைகள் வந்து எங்களுக்கு முறைப்பாடு செய்யக்கூடிய மாதிரியான வசதிகளை செய்து வச்சுருக்கிறோம். நாங்கள் கம்ப்ளைண்ட் பாக்ஸ் வச்சுருக்கிறோம். அதை விட இந்த QR கோட்னு சொல்லி அதில் நாங்கள் எல்லா இடம் ஒட்டி இருக்கிறோம். அவையோட அதில் ஸ்கேன் பண்ணி போட்டு அந்த கம்ப்ளைண்ட் அனுப்பினா அது வந்து மினிஸ்ட்ரிக்குள்ளால் வரும். இந்த கம்ப்ளைண்ட் பாக்ஸுக்குள்ளே அவை எதுவும் எழுதி போட்டு அப்படி செய்து அது உடனடியாக செய்யலாம். அது டிரெக்டாக எங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் இல்லை. நாங்கள் அவையோட பக்குவமாக எடுத்து அவைக்கு நாங்களே பேப்பர் அதில் கொடுத்து என்ன நடந்துட்டு கதை இருத்தி எல்லாம் எடுப்போம். எடுத்து நாங்கள் அதை உடனே நாங்கள் தீர்க்கிறோக்குரிய அதை என்ன வழியில் தீர்க்கலாம்ன்றக்கூடிய வழியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படியான முறையில் இப்போ நான் நினைக்கிறேன் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்குன்னு தான் நான் சொல்லலாம். பல விடயங்களை நாங்கள் இன்றைய உங்களோடு அறிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. இங்கே இருக்கக்கூடிய சில நோயாளிகளையும் சந்திப்பது இன்னும் பொருத்தமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி யாழ்ப்பாணம் மட்டும் இல்லை, இன்னும் பல பிரதேசங்கள் இருந்தெல்லாம் இங்கே வாரது நாங்களும் அறிஞ்சிருக்கிறோம். அவையோடையும் நாங்கள் சந்திப்போம். மருந்துக்கு வந்த நாங்கள் ஒரே கை கால் குத்துழைப்பு மாதிரி உங்களோட மருந்துக்கு வந்தால் எங்களுக்கு எல்லாம் சுகமாகும். எங்கேருந்து வந்திருக்கிறீங்க? நாங்கள் கொண்டாவில் இருந்து வந்திருக்கோம். ஆஸ்பத்திரி தான் எங்களுக்கு தேங்க்யூ உள்ள. நல்லதம்மா, நல்லது. நீங்கள் எடுங்க.
ப்ரிப்பேர்ட் ஆயிருப்பேன். திடீரென்று வந்து கேட்குறீங்க. நாங்கள் திடீரென்று வந்து இங்கே இருக்கக்கூடிய உண்மையான நிலவரங்களை மக்களோட கேள்விகளுக்கு கொண்டு போகணும்னு யோசிக்கிறோம். நீங்கள் தான் இதுக்கு பொறுப்பானவர் என்ற என்ஐசி. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட எவ்வளவு பேஷண்ட்ஸ் இங்கே வருது? ஒரு நாளைக்கு ஸ்டாட்டிக்ஸை அதில் ஸ்டாட்டிக்ஸ் இருக்கு. நான் ரூபா கேட்குறேன் ஒரு நாளைக்கு. சரி, கிட்டத்தட்ட ஒரு நீங்கள் ஃபார்முலா வச்சு கிட்டத்தட்ட ஒரு 800ல இருந்து 1000 வரைக்குமான நோயாளர்கள் வர்றன்ற ஒரு மாதம் 16,000 17,000 வருது. அப்போ அதை 30ஆல பிரிக்கணும். கிட்டத்தட்ட 16,000 17,000 ஒரு மாதத்திற்கு. ஒரு மாதம் 16,000 17,000 16,000 17,000 நோயாளர்கள் வந்து இங்கே வரையணும். உண்மையில மிகப்பெரிய விஷயம். எப்படி உங்களுக்கு இங்கே முகாமைத்துவம் செய்யக்கூடிய மாதிரியான அளவுக்கு பணியாளர்கள் இருக்கணுமா? சரியான கஷ்டம். நான் இங்கே பாஸ் அவுட் பண்ணின நாள்ல இருந்து 32 வருஷமா இங்கே கடமையாற்றுறேன். நான் ஆரம்பத்தில் பாஸ் அவுட் பண்ணது 1993 ஜூலை. அந்த டைமில் இருந்தே ஷார்ட்டேஜ் தான். ஒரு நர்ஸ் 3 நர்ஸிൻ്റെ வேலையை செய்து கொண்டிருக்கணும். ஹெல்த் அசிஸ்டன்ட் அட்டெண்டன்ட் அவைகளும் ஷார்ட்டேஜ் தான், நர்சிங் ஸ்டாஃபும் ஷார்ட்டேஜ் தான். பாஸ் அவுட் பண்ணி வரையினம். ஆனால் என்ன செய்யணும், ட்ரான்ஸ்ஃபரில் போயினம், ஃபாரின் போயினம். அப்படி எங்களுக்கு இங்கே ஷார்ட்டேஜ். எங்களுக்கு இப்போ ட்ரான்ஸ்ஃபரில் போனாலும் என்ன நடக்குதுன்னா அதுக்கேற்ற மாதிரி இப்போ 3 நர்ஸ் போகுதுன்னு வையுங்க, போனாங்க அதுக்கு ரிப்ளேஸ்மெண்ட் இல்லை. 3 நர்ஸை தர வேணும். தர்றதுக்கு நிர்வாகத்திட்டையும் ஆளணி இல்லை, நர்சஸ் இல்லை. அப்போ அவைகளும் ஒன்றும் செய்யலாம். நீங்கள் அதாவது டிரான்ஸ்ஃபரில் போகிறன்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க. நாங்கள் பொதுவாக வெளியிலேருந்து பார்க்க இங்கே வந்து அநேகமாக தென்னிலங்கையிலேருந்து வருகிற அதாவது அது நர்சஸாக இருக்கட்டும் அல்லது ஏனி அலுவலர்களாக இருக்கட்டும் அதிகமாக இங்கே இருக்கிறத காணக்கூடியமாக இருக்குது. தமிழ் ஆக்களுக்கு என்ன நடக்குது? தமிழ் ஆக்கள் என்ன பிரச்சனைன்னா மேத்ஸும் சயின்ஸும் படித்த ஆக்கள் தான் நர்சிங்குக்கு போக முடியும். அப்போ மேத்ஸ் சயின்ஸ் படித்தாக்கள் குறைவு. மற்றது இன்னொரு பிரச்சனை, சிங்களீஸ் முஸ்லீம் எல்லாம் நல்ல நிறைய ஆக்கள் வரியினம் வேலைக்கு அப்ளிகேஷனை போடினம். ஆனால் தமிழாக்கள் போடுறேல. சரியோ, அதுதான் முக்கியமான பிரச்சனை. அப்போ இங்கே தமிழாக்கள் நிறைய வந்தா அப்ளிகேஷனை போட்டால் நிறைய இருக்கணும். சயின்ஸ் மேத்ஸ் படித்தாக்கள் இருக்கணும். ஆனால் போடுறேல போட்டால் சிங்களாக்கள் இங்கே வர வேண்டிய அவசியமே இல்லை. தமிழ் பகுதியில் தமிழாக்கள் வேலை செய்யலாம். ஆனால் அவர்கள் வந்து இங்கே வருகிற நோயாளிகளோட பண்பா பழகினம், நோயாளிகளை அரவணைச்சு நடக்கணும்ன்ற ஒரு கருத்து வந்து வெளியில இருக்குது. ஆனால் எதற்காக எங்களுடைய அதாவது தமிழ் பிள்ளைகள் நீங்கள் சொன்ன மாதிரி A-level எடுத்த பிறகு இப்படியான நர்சிங்கோ அல்லது ஏனைய தொழில்துறை சார்ந்த விஷயங்களுக்கு வந்து அவை அப்ளை பண்ணினோம் இல்லைன்றதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? என்னென்னு சொன்னாங்க, ஜெஃப்னா பொறுத்தவரை ஒரு இது ஒன்று இருக்குது. தமிழாக்கள் வேலைக்கு பொம்பளைகளை விடுறது குறைவு. அதொரு இது இருக்குது. சிங்களாக்கள் முஸ்லீமாக்கள் அப்படி இல்லை. மற்றது இன்னொரு விஷயம், அந்த ஏதோ நர்சிங் நைட் டியூட்டி செய்கிறேன்டா இங்கே ஆம்பளைகளோட மென்டாலிட்டியும் வித்தியாசம். ஜெஃப்னா தமிழ் ஆம்பளைகள். அப்போ அந்த பிள்ளைகளை இப்போ நர்சிங் விட்டால் ஏதோ வித்தியாசமாக நினைக்கிறாங்க போல இருக்குது. அப்படி எந்த விதமான இதுவும் இல்லை. அதாலேயே அந்த பிள்ளைகள் அம்மா அப்பா என்ன யோசிப்பினமெண்டா இந்த பிள்ளைகளை நர்சிங் விட்டால் பிறகு மேரி பண்ணுறது கஷ்டமோ அப்படி இப்படி. ஆனால் நிறைய பிள்ளைகள் எங்களோட நர்சிங் ஆக்கள் நிறைய நல்ல 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 ஜாப்பில் உள்ள பாய்ஸை மேரி பண்ணி நல்லா இருக்கிறாங்க. ஆனால் அந்த மென்டாலிட்டி எங்களோட யாழ்ப்பாணாக்களின் மென்டாலிட்டி, பேரண்ட்ஸுன்ற மென்டாலிட்டி பிரச்சனை, அதுதான் முக்கியமாக. நான் சிங்களாக்கள் இதுகளையெல்லாம் யோசிக்கிறீங்க. நாங்கள் எல்லாம் ப்ராப்பராக ஒரு 3 years 4 years ட்ரைனிங் எடுத்து தான் வேலைக்கு வரோம். சும்மா வரையில் எங்களுக்கு எல்லாமே படிப்பிச்சு தந்துருக்கு. நிறைய படிப்பிக்கணும். அதோட எத்திக்ஸ், பங்க்சுவாலிட்டிலாம் நிறைய படிப்பிக்கணும். அப்போ சும்மா வந்து நாங்கள் இங்கே லூசாட்டம் ஆடையில் ஹாஸ்பிட்டலுக்கு ஜெஃப்னா பீப்புளின் மென்டாலிட்டி மாறினா ஜெஃப்னாவுக்கு நிறைய நர்சஸ் வருவாங்க. சிங்களீஸ் இங்கே வரணுமெண்டு இல்லை. முக்கியமான நிறைய விஷயத்தை நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். நாங்கள் உங்களுடைய பொறுப்பதிகாரியோட கதை கேட்கல இன்னும் ஒரு விஷயத்தையும் அறிஞ்சிருந்தோம். ஓமாம், அவரோட கதைச்சிருந்த நாங்கள் இங்கே வந்து
கிட்டத்தட்ட உங்களுக்கான அந்த தாதியர் பட்டாக்குறை அதுவும் இந்த வெளிநோயாளர் தெரிவிலையும் இருக்கின்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் சொல்லியிருந்தார். ஃபுல்லாக இருக்குது, இஞ்ச மட்டும் இல்லை ஃபுல்லாக இருக்குது. இப்போ உண்மையாக ஒரு நர்ஸ் 3 நர்ஸ் இந்த வேலை செய்யுது. நீங்கள் மேட்டர்ன் ஆஃபீஸில் போய் கேட்டீங்களா காடரில் இருந்து ஒரு வீதம் தான் இங்கே இருக்குது. இப்போ உதாரணம் 3 நர்ஸ் தேவையண்டா ஒரு நர்ஸ் தான் இருக்குது. அந்த விகிதாசாரம் ஒரு வீதம் தான் இருக்குது, 2 வீதம் இல்லை. அப்போ ஒரு நர்ஸ் 3 நர்ஸ் இந்த வேலை செய்யுது. அப்படி அந்த உங்களோட சர்வீஸ் ரூட்டீன் வந்து எப்படி வருது? இப்போ ஓவர் டைம் வரைக்குள்ள இந்த மாதிரி உங்களோட அந்த நேர முகாமித்துவம் அப்படி இருக்குது? உங்களுக்கு வார்ட் டியூட்டின்னு சொன்னால் 6 hours தான், அதுக்கு மேலே ஓவர் டைம். இங்கே கிளினிக் செக்ஷன் சொன்னால் 8 hours டியூட்டி, 8 ஹவர்ஸுக்கு மேலே ஓவர் டைம். மற்றது அப்போ கூடுதலாக 7 to 7 டியூட்டி அல்லது 7 to 1 செய்துட்டு வீட்டை போயிட்டு திருப்பி நைட்டுக்கு வரணும். ஏனெண்டா ஒரு 6 hours டியூட்டியோட ஒரு நர்ஸ் வீட்டை போகலாம் அல்லது 18 hours செய்ய வேணும். சில வேளை சில நர்ஸ் 22 hours செய்ய வேண்டி வரும் கண்டினியூஸாக வீட்டை போகலாம். நர்ஸ் இல்லையாண்டா அடுத்த ஆள் வந்து வந்தால் தான் ஹேண்டிங் ஓவர் செய்யலாம். ஹேண்டிங் ஓவர் செய்ய நர்ஸ் வேற இல்லையாண்டா 22 hours கண்டினியூஸாக வேலை செய்யணும். அப்போ வீட்லேயும் கரைச்சல் தானே. ஒரு ஆள் ஒரு மேரி பண்ணின ஒரு லேடி 22 hours ஹாஸ்பிட்டலில் நின்றா அவள் வீட்டில் புருஷனையும் பார்க்கலாம், பிள்ளைகளையும் பார்க்கலாம், சமைக்கலாம், எல்லாம் நிறைய பிரச்சனை. ஒரு கூட்டு குடும்பம் இல்லாட்டி இடையில ஒருக்க குழப்ப போகிறேன். இப்போ நேரம் வந்து 9:45. எத்தனை பேர் வந்திருக்கணும் இன்றைக்கு? 156 பேஷண்ட். காலம் எத்தனை மணிக்கு ஆரம்பித்தது? 7 மணிக்கு. அதாவது 7 மணியிலிருந்து இப்போ 9:45 வரைக்கும் 156 பேர் வந்திருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு பேஷண்ட் வந்து எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணினோம்? நாங்கள் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே எழுதி கொடுத்துருவோம். பேர் வயசு இடம் தானே, அவ்வளோ மட்டும்தான் நாங்கள் எழுதி கொடுத்துருவோம். அங்கே டக்குன்னு போயிடுவீங்க. இப்போ நக்கறது இல்லை, சொன்னாங்க 2 இல்லை. இப்போ எங்களுக்கு அரை மணி நேரத்துக்குள்ளே தங்களோட சேவையை பெற்றுக்கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்குது. வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? ஓகே, நாங்கள் ஐபிஎஸ் தமிழ் டிவியில் இருந்து இன்றைக்கு எத்தனை மணிக்கு நீங்கள் சர்வர் ஸ்டார்ட் பண்ணினது? 8 மணிக்கு. 8 மணிக்கு. கிட்டத்தட்ட இது வரைக்கும் எத்தனை பேர் வந்திருக்கணும்? ஒரு 30 பேஷண்ட் வந்திருக்கணும். இது சின்ன பிள்ளைகளுக்கு மட்டும் 30 பேஷண்ட் வந்திருக்கணும். நீங்கள் இதில் மறந்தெடுக்க வாராக்களுக்கு என்ன மாதிரி ஏதாவது பிரித்து அப்படி வச்சுருக்கிறீங்களா? வயசானாக்கள் வேறு லைன், சின்னாக்கள் வேறு லைன், அப்படி ஏதாவது பிரித்து வச்சுருக்கிறீங்களா? அல்லது குழந்தை பிள்ளைகளுக்கு மட்டும் அதில் ஓபிடி பேஷண்ட்டுக்கு, அங்கால கிளினிக் பேஷண்ட்டுக்கு, அவ்வளோதான். ஓபிடிக்குரிய ஃபார்மசி வந்து இது மட்டும்தானா? ஓ ஓ. எத்தனை கவுண்டர்ஸ் இருக்குது மொத்தமாக? 4 கவுண்டர்ஸ். 4 கவுண்டர்ஸ். வெளிநோயாளர் பிரிவினுடைய மருந்தக பகுதிக்கு தான் நாங்கள் இப்போ வந்திருக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய அலுவலர்களோடையும் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வது சிறப்பாக இருக்குமென்னு நினைக்கிறேன். ஏன்னா வெளியில் மருந்துக்காக வெயிட் பண்ணி கொண்டு இருந்தவே தாங்கள் கொஞ்ச நேரம் கூட வெயிட் பண்ணுறோமோன்ற ஒரு மனநிலை அவைக்குள்ள இருக்குது. அந்த கேள்வியை நாங்கள் கேட்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு பேஷண்ட் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கு? 1 hour கிட்ட வெயிட் பண்ணோம். 1 hour கிட்ட வெயிட் பண்ணி என்ன காரணம்? 1 hourன்றது ஒரு நீண்ட
கொஞ்சம் 4 கவுண்டர் தான் இருக்குது. பட் 4 கவுண்டருக்கும் ஃபார்மசிஸ்ட் வந்து சரியான 4 பேர் தான் இருக்கணும். இப்போ ஈவினிங் ஒரு ஆள், மார்னிங் 3 பேர் செய்து கொண்டு இருக்கிறபடியே கொஞ்சம் நேரம் பேஷண்ட் வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. ஸ்டாஃப் ஷார்ட்டேஜ் எல்லா இடம் இந்த கருத்து தான் இருக்குது. ஸ்டாஃப் வந்து ஷார்ட்டேஜஸ்ன்ற ஒரு விஷயம். 2 பேர் மெட்டர்னிட்டி லீவ்லேயும் போயிருக்கணும். பட் இவன் வந்து இன்டர்ன் தான். இப்போ அதில் இப்போ 4 பேர்லேயும் ஒரு ஆள் லீவ் எடுத்தால் கூட எங்களால் மேனேஜ் பண்ண இல்லாமல் தான் இருக்குது. இங்கிருந்து அடுத்ததாக உங்களை நாங்கள் அழைத்து செல்லுகிற பகுதி டயபெட்டிக் சென்டர், அதாவது நீரிழிவு சிகிச்சை மையம். நமது யாழ் போதனா வைத்தியசாலை நீரிழிவு சிகிச்சை நிலையமானது 2009ஆம் ஆண்டிலிருந்து இயங்கி வருகின்றது. எங்களுடைய சிகிச்சை நிலையத்தின் முக்கியமான நோக்கம் வட மாகாணத்தில் உள்ள நீரிழிவு நோயாளர்களுக்கான சிறப்பான சிகிச்சையை வழங்கி வருவது. எங்களுடைய சிகிச்சை நிலையத்தின் மிக முக்கியமான பணிகளில் ஒன்றாக இருப்பது இந்த ஆனுவல் ஸ்கிரீனிங் என்று கூறப்படுகின்ற நீரிழிவு சிகிச்சை நோயாளர்களுக்கான பரிசோதனைகள். எங்களுடைய யாழ் போதனா வைத்தியசாலை நீரிழிவு சிகிச்சை நிலையத்தில் ஏறக்குறைய 40,000 நீரிழிவு நோயாளர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் வருடத்திற்கு ஒரு முறை அனைத்து பரிசோதனைகளையும் இலவசமாக மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதில் மிக முக்கியமானது இந்த HbA1c என்ற பரிசோதனை, அதே போல் சிறுநீரக பரிசோதனை, மற்றது இந்த யூரினில் புரதம் போகின்ற பரிசோதனை போன்றவற்றோடு மாத்திரமல்லாமல் பாத பராமரிப்பு, கண் பரிசோதனைகளையும் நாங்கள் இலவசமாக மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. வடமாகாணத்தில், குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் மாத்திரமல்லாது அனைத்து வடமாகாணத்தில் உள்ள மாவட்ட நோயாளர்களும் இங்கு சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். அதே போல் அடுத்து மிக முக்கியமானது இந்த அகஞ்சுரக்கும் தொகுதியியல் சிகிச்சை நிலையம், எண்டோக்ரைனாலஜி. இன்று எத்தனையோ நோயாளர்களுக்கு தைராய்டு பிரச்சனைகள் இருக்கின்றது, பலவிதமான ஹோமோன் பிரச்சனைகள் இருக்கின்றன. இவற்றிற்கான சிறப்பான சிகிச்சை முறைகளையும் நாங்கள் இந்த நிறுவனத்தில் வழங்கி கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய சிகிச்சை நிலையத்தில் ஏறக்குறைய ஒரு நாளைக்கு 100 தொடக்கம் 200 நோயாளர்கள் சிகிச்சைக்கு வருகின்றார்கள். எங்களுடைய வைத்தியசாலையின் இந்த சிகிச்சை நிலையமானது பலவிதமான சேவைகளை செய்து வருகின்றது. அதே போல் மிக முக்கியமானது இந்த டெக்ஸா ஸ்கேன் பரிசோதனை என்று கூறப்படுகின்ற போன் மினரல் டென்சிட்டியை பரிசோதிக்கின்ற பரிசோதனை. இதற்கு வட மாகாணத்தில் இருந்து மாத்திரமல்ல, வேறு பல மாகாணங்களிலிருந்தும் பல நோயாளர்கள் இங்கு சிகிச்சைக்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள். வணக்கம் ஐவிசி தமிழுக்கு. நான் இப்போ யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையிலே நிற்கிறேன். அதாவது நான் காலை எனதோட உறவினர் ஒருவரை ஆஸ்பத்திரிக்கு கூட்டி வந்தேன் வைத்தியத்திற்காக. கூட்டி வந்துட்டு நான் இந்த பிரதேசத்திலே கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கும் பொழுது ஐவிசி தமிழ் மீடியா வந்தார்கள். சில அபிப்பிராயங்களை சொல்லி கேட்டார்கள். நான் ஓமன்னு சொன்னேன். என்று கேட்டால் ஹாஸ்பிட்டலின் ஃபெசிலிட்டி மிக நன்றாக இருக்கின்றது, சிறந்த முறையில் செய்கிறார்கள். ஏனென்றால் அவர் இங்கே நாம் வந்திருந்து பார்க்கும் பொழுது வந்த எந்த நோயாளர்களும் வெயிட் பண்ணுற அளவுக்கு இல்லாமல் உடனடியாகவே பதிவாளராக இருந்த என்ன, தாதி உத்தியோகத்தர்களாக இருந்த என்ன, டாக்டர்ஸாக இருந்த என்ன, உடனுக்குடன் அவர்களின் பிரச்சனையை கேட்டு உடனே அவர்களுக்கான என்ன ட்ரீட்மெண்ட் செய்யணுமோ, எங்கே அனுப்பணுமோ, ஓட்டுக்கு அனுப்பணுமா, எமர்ஜென்சிக்கு அனுப்பணுமான்னு அனுப்பிட்டேன். நான் இதில் ஒரு 1 ஹவராக நான் அவதானித்த விடயத்தை தான் நான் உங்களுக்கு கூறுகிறேன். அதை விட பாதுகாப்பு உத்தியோகத்தர்களும் சிறந்த முறையில் வார ஆக்களோட சிறந்த முறையில் பேசி அவர்களுக்கு என்ன தேவை, எங்கே அனுப்பணுமென்றதையும் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த யாழ்ப்பாண ஆஸ்பத்திரியின் செயற்பாட்டை பார்க்கும்போது எனக்கு மிக சந்தோஷமாக இருக்கிறது. குறைகள் சொல்லுவதற்கு எதுவுமே இல்லை, ஆனால் சில குறைகள் இருக்கலாம். அதுவும் காலப்போக்கில் நிவர்த்தி ஆகும் என்று ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையோட அதை விட சிறப்பு என்னென்னு சொன்னால், இங்கே ஒர்க் பண்ணுற சிங்கள டாக்டர்ஸ் எல்லோரும் அழகாக தமிழில் கேட்குறார்கள். என்ன பிரச்சனை, என்ன வந்தீங்க ஐயா, என்ன செய்யணுமென்று அழகாக தமிழில் பேசுகிறார். சிங்கள டாக்டர்ஸ் மட்டும் இல்லை, தாதி உத்தியோகத்தரும் அழகாக தமிழில் பேசுகிறார்கள். அப்போ மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது பார்க்கும் பொழுது. அதோட இங்கே இருக்கிற அனைவரும், அதாவது இந்த ஆஸ்பத்திரியிலே பார்க்கும் பொழுது
இருக்கிற அனைத்து உத்தியோகத்தர்களும் வந்து தங்களோட சேவையை வந்து சிறந்த முறையில் நோயாளியோட வந்து எப்படி அணுக வேணும், அந்த நோயாளியை எப்படி எங்கே அனுப்ப வேணும், என்ன செய்ய வேணும்ன்றதை மிக சிறந்த முறையில் அதை செயற்படுத்தி வார நோயாளிக்கே அந்த முன்னுக்கு வந்த உடனே அட்மின் செக்ஷனுக்கு வந்த உடனே இந்த பதிகிறதுக்கு வந்த உடனே அரைவாசி நோய் மாறிடும் போல இருக்கு. ஏனென்றால் அவங்களோட அரவணைப்பு அப்படி நன்றாக இருக்கின்றது. இது வந்து நான் இன்றைக்கு பார்த்த விடயத்தை தான் நான் உங்களுக்கு இதில் சொல்கிறேன். ஆனால் சில வெப்சைட்டுகள் சில இதுகளில் வெளியால் பார்க்கும்போது கவலையாக இருக்கிறது. ஆனால் சொல்லுவாங்க, கண்ணால் காண்பது தான் உண்மை, காதால் கேட்பதெல்லாம் பொய். யார் ஒருத்தன் சொல்லுவதை வந்து நம்பக்கூடாது. கண்ணால் பார்ப்பது உண்மை என்றது வந்து எனக்கு இன்றைக்கு இங்கே வந்துடுது, எதேச்சியாக வந்துடுறதுல பார்க்கும் பொழுது சந்தோஷமாக இருக்கிறது. இது மக்களுக்கான ஒரு மருத்துவ தொடர்.